ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் லியோட தங்கச்சி ஹீரோ கிட்ட ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லியிருப்பா. சொன்னது மட்டும் இல்லாமல் குழந்தை இப்போ ஹீரோயின் அவாய்ட் பண்ண விஷயத்தையும் சொல்லியிருப்பா. ஹீரோவும் கொலவரியில் ஹீரோயினை தேடி வந்திருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் கண்ணு முடிச்சதுமே ஆப்போசிட்ல ஹீரோ தான் வந்து நிற்கிறாரு. அப்படியே ஹீரோயின் கழுத்து பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சது மட்டும் இல்லாம என் குழந்தைய எனக்கு தெரியாமலே அபார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஹீரோ கேட்கறதுக்கு, நீங்க என்ன ரிவெஞ்ச் எடுத்தீங்களா அதுக்காக தான் உங்களை ரிவெஞ்ச் எடுக்க உங்க குழந்தைய உங்களுக்கு தெரியாமலே அபார்ட் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்பதான் அங்க டாக்டர் ஷென்னு வராரு. அவர் வந்ததுமே ஹீரோ கிட்ட, மிஸ்டர் கோ அவ கழுத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கையை எடுங்க, நான் உங்களை வான் பண்றேன், இதோட எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அவளை விட்டு விலகி இருங்கன்னு சொல்லி வான் பண்றதுக்கு கோவத்துல ஹீரோவும் ஹீரோயினையும் முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. பாவம் ஹீரோயின் அவங்க நிலைமையை நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லியா தான் காமிக்கிறாங்க. அவர் பிசினஸ் ட்ரிப்புக்காக அப்ரோட்ல இருந்திருப்பாரு. இப்பதான் சைனாக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அவர் வந்ததுமே ஹீரோயின் போயிட்டு அவரை மீட் பண்ணி பேசிட்டு அப்படியே ஒரு ஹெல்ப்பும் கேட்குறாங்க. எனக்கு இதுக்கப்புறம் இங்கே ஸ்டே பண்ணவே பிடிக்கல, நான் எப்படியாவது என் அம்மாவை கூட்டிட்டு அப்ரோட் போகலான்னு இருக்கேன், அதுக்கு அவங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தர சொல்றாங்க. ஹீரோயின் கேட்டதெல்லாம் மறுநாளே லியோ ஹீரோயினுக்காக பாஸ்போர்ட் விசா அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் உனக்கு ஃப்ளைட் இருக்கு, என்னுடைய ஆளுங்கள்ட்ட ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்களே உன்னை பார்த்து பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் தேங்க்யூ சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. மறுநாள் ஹீரோயின் சந்தோஷமா அவங்க அம்மா கூட்டிட்டு அப்ரோட் போகிறதுக்காக ஏர்போர்ட் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க போயிட்டு இருக்கிற காரு ஏர்போர்ட் பக்கமா போகாம வேற ரூட்ல போகுது. அதை நோட்டீஸ் பண்ண ஹீரோயினும் அந்த டிரைவர் கிட்ட, என்ன ஏர்போர்ட் பக்கம் போகாம வேற எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல, அவர் ஹீரோடைய ஆள் போல காரை ஸ்டாப் பண்ணாம நேரா ஹீரோடைய பிரைவேட் வில்லாவுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் நிக்கிறாரு. அவரை பார்த்ததுமே ஹீரோனிக்கு புரிஞ்சு போச்சு, இது எல்லாமே ஹீரோடைய வேலை தானே. அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோனி கிட்ட, மிஸ் ஜியா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, ஹீரோ எது பண்ணாலும் உங்களுடைய நல்லதுக்கு தான் பண்ணுவாரு, உங்களுடைய பர்சனல் சேஃப்டிக்காக தான் யாருக்கும் தெரியாத அவருடைய இந்த பிரைவேட் பிளேஸுக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு சொல்றாரு. என்ன என்னுடைய பர்சனல் சேஃப்டிக்காகவா? எனக்குன்னு ஒரு பர்சனலான ஃப்ரீடமே இல்ல, அப்புறம் என்னத்த பர்சனல் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறாங்க. ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் கொண்டு கொடுத்து, மிஸ் ஜியா கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க, இப்படியே நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு இருக்க ரொம்பவே வீக் ஆயிடும்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் சாப்பாடு வேணாம்னு சொல்லி மறுத்துறாங்க. சரிட்டு சாப்பாடு எடுத்துட்டு அவரும் வெளியில போக, அப்பதான் ஆப்போசிட்ல ஹீரோயின் பக்கம் ஹீரோ வராரு. அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, ஜியா மேடம் வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க, இப்படியே அவங்க சாப்பிடாமலே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க உடம்போட கண்டிஷன் ரொம்பவே மோசமாகிடுங்கிறத சொன்னதும் அந்த சாப்பாடை வாங்கிட்டு ஹீரோ உள்ள போறாரு. ஜியா நீ எதுவுமே சாப்பிடலன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. எதுக்கு இன்னும் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லி அந்த சாப்பாடு எடுத்து அவரே ஊட்டி விட்டு போறாரு. ஆனா ஹீரோயின் அந்த சாப்பாடை தட்டி விட்டுறாங்க. ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன இப்படியே சாப்பிடாம கடந்து செத்து போலன்னு பாக்குறியான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, அப்படி செத்தாலாவது உங்க மூஞ்ச நான் பார்க்காம இருப்பேன்ல, உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்கு என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றீங்க, என் அப்பாவே பாவம், அவர் பண்ண தப்புக்கு தான் ஆல்ரெடி செத்து போயிட்டாரு, இன்னமும் உங்களுக்கு என்னதான் வேணும்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, உன் அப்பா செத்தா எல்லாமே சரியா போயிடுச்சா, உன் அப்பா என் அப்பாவை கொண்டாரு, ஆனா நீ என் குழந்தையவே கொண்டிருக்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, உண்மையிலே உங்களை மாதிரி ஒரு பைத்தியக்காரனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஹீரோயினும் ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லி பாத் டப் ஃபுல்லா ஐஸ் வாட்டர் ஊத்திட்டு இருக்காங்க. அதுல காலைய வைக்க முடியல, அந்த அளவுக்கு சில்னஸா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும்ட்டு அந்த தண்ணியில போயிட்டு குளிக்கிறாங்க. ஐஸ் வாட்டர்ல குளிச்சா என்ன பண்ண, உடனே ஹீரோயினுக்கு ஹை ஃபீவரா இருக்கு, படுத்திருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினை பார்க்க வராரு. ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறதும் அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அதுவும் நம்ம ஷென்னு ஒர்க் பண்ற அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான். அப்ப ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான கால் வருது ஆபீஸ்ல இருந்து. அசிஸ்டன்ட் கிட்ட, நான் அவசரமா ஆபீஸ் போறோம், ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அங்க ஒரு நர்ஸ் வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட, இன்னும் பில்லு பே பண்ணல, நீங்க போயிட்டு பில் கட்டுங்க, நான் ஹீரோயினை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் அங்கேருந்து போக வைக்கிறா. அசிஸ்டன்ட் அந்தான போனோம் தான். உடனே ஷென்னு உள்ள வராரு. அவர் வந்ததுமே ஹீரோயின் கிட்ட, ஜியா இப்போதைக்கு இங்க யாருமே இல்லை, இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க சரியான சான்ஸ், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்றாரு. என் அம்மா இன்னமும் கோவோட கையில தான் இருக்காங்க, நான் மட்டும் எப்படி தப்பிச்சு போறது, இப்போதைக்கு எனக்கு கோவால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும், அவரை பொறுத்த வரைக்கும் நான் அப்ராட்ல இருக்க நினைச்சிட்டு இருக்காரு, அவரை கான்டாக்ட் பண்ண என்கிட்ட போன் கூட இல்ல, ஹீரோயினுடைய போனை பிடிங்கி வச்சுக்கிட்டாரு, இமீடியட்டா நீங்க அவரை போயிட்டு மீட் பண்ணி நானும் எங்க அம்மாவும் ஹீரோ கிட்ட இருக்கிற விஷயத்த அவர்கிட்ட கன்வே பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது அவருக்கே தெரியும்னு சொல்றாங்க. அங்க ஹீரோயின் எஸ்கேப் ஆக பிளான் பண்றது தெரியாம இங்க ஹீரோவும் ஹீரோயினுக்காக வெட்டிங் ப்ரொபோஸ் பண்ண ரிங்கெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன ஹீரோயினும் மறுபடியும் ஹீரோடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப ரிங்கெல்லாம் வாங்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினை பக்கம் வராரு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து அந்த முகத்தை திருப்பிக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஹீரோயினை சமாதானப்படுத்த ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து அவங்கள அணைச்சு பிடிச்சு, இப்போ உனக்கு என்ன கோவம், எல்லாமே சரியாகிடுன்னு சொல்லி அவர் வாங்கிட்டு வந்த அந்த ரிங்கை ஹீரோயின் விரல்ல போட்டு விட்டு, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு மேரேஜ் ப்ரொபோஸ் பண்றாரு. அப்ப லியோட தங்கச்சி வே என்ன ஆகுதுன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அதை எதை பத்தியுமே நீ ஃபீல் பண்ணாத, எல்லாத்தையும்
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இது எல்லாமே ஒரு பிசினஸ் ட்ரிக் தான் சொல்லி அப்படியே ஹீரோயின் கூட இன்டிமேட்ல இருந்தாரு. ஹீரோயின் கூட இன்டிமேட்ல இருந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியில போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் வந்து டைம் ஆயிடுச்சு, 10 மணிக்கெல்லாம் ஃபிளைட், சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ கூட இன்டிமேட்ல இருக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால பக்கத்துல எங்கேயாவது சுத்திட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அதனால சர்வன்ட்ட சொல்லி ஹீரோயினிய பக்கத்துல எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போக சொல்லுங்க, ஆனா ரொம்ப தூரம் போக கூடாது, அவங்க கண் பார்வையில இருக்கிறோம்னு சொல்லிட்டு தான் போறாரு. மறுநாள் ஹீரோயின் ஹீரோவுடைய சர்வன்ட் கூட பக்கத்துல சும்மா ஒரு வாக் மாதிரி வராங்க. அப்படியே போட்டோ எடுக்கிற மாதிரி அங்கங்க அப்படியே நகரலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சர்வன்ட் பின்னாடியே வந்து, ஜியா மேடம் எங்க போறீங்க, ஆல்ரெடி கூசர் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு, நீங்க ரொம்ப தூரம்லாம் போக கூடாது, எங்க கண் பார்வையில தான் இருக்கணும்னு சொன்னதும், இல்ல நான் ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன், பக்கத்துல தான் சும்மா வாக் மாதிரி அப்படியே போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த சர்வன்ட் வேற ஹீரோயின் ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க போல அப்படின்ட்டு, சரிங்க மேடம் நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இங்கே நிக்கிறேன், ஏதாவது ஒன்னா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. ஹீரோயினும் இதான் சான்ஸ், ஹீரோ ஊர்ல இல்ல, எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்ட்டு அந்த காட்டு வழியா பூந்து போகலான்ட்டு உள்ள போறாங்க. இந்த சர்வன்ட் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அந்தான திரும்பினா அங்க ஹீரோயின் எங்கேயுமே காணோம். ஐயோ இந்த ஜியா மேடம் எங்க போனாங்க, இவங்க மட்டும் இப்ப கிடைக்கலன்னா கூசா நம்மள கொன்னே போட்டு வரன்ட்டு இவங்களும் காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அங்க ஹீரோயின் போற வழியில ஆப்போசிட்ல லியோட தங்கச்சி வேய் வந்து நிக்கிறா. நீ எதுக்கு இங்க வந்தானே ஹீரோயின் கேட்கறதுக்கு, என்ன என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா, ஹீரோ தான் உன்னை யாருக்கும் தெரியாம இங்க சீக்கிரட்டா கொண்டாந்து வச்சிருக்காரான்னு கேக்குறா. இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு இப்ப என்ன தேடி வந்திருக்கானு ஹீரோயின் கேட்கறதுக்கு, நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஹீரோவை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, எல்லாமே ஒன்னாலதான், நீ மட்டும் இல்லனா இந்நேரம் ஹீரோ என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருப்பான்னு சொல்லி ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டே அப்படியே கை தவறி ஹீரோயினை பிடிச்சு தண்ணியில தள்ளி விட்டுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஆனா இவ ஓடி போனதான் சர்வன்ட் 2 பேரும் பாத்துறாங்க. இங்க ஹீரோவுக்கு விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்ல ஹீரோயினை தேட சொல்லிருப்பார் போல. அப்போ ஒரு போலீஸ்மேன் ஹீரோ கிட்ட வந்து, சார் நாங்க நல்லா செக் பண்ணிட்டு அங்க எங்கேயுமே ஹீரோயின் இல்ல, இந்த கேமரா மட்டும் தான் தண்ணிக்குள்ள இருந்து கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த கேமரா கொடுக்குறாரு. அந்நேரம் பார்த்து லீவ் ஓடி வந்து ஹீரோடைய முகத்திலே ஒரு குத்து விட்டுட்டு, ஜியாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருக்குன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் சாகல, ஷென்னு தான் ஹீரோயினை தண்ணில இருந்து காப்பாத்தி ஏதோ ஒரு பிளேஸுக்கு சீக்கிரட்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா லியோட தங்கச்சி வெய் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவ கிட்ட போறாரு. இங்க பாத்தீங்களா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, இந்த ட்ரெஸ் தான் நான் வெட்டிங்க்கு போட்டுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறா. அங்க ஜியாவை கொலை பண்ணிட்டு இங்க எதுவுமே நடக்காத மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்க, அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்ச விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்ட்டு, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றா. ரொம்ப நடிக்காத, ஹீரோயின் யூஸ் பண்ண கேமராவை தண்ணிக்குள்ள இருந்து எடுத்து அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல இருந்து நீ ஓடி போனதை பார்த்ததா என்னுடைய சர்வன்ட் ஆல்ரெடி என்கிட்ட இருந்து சொல்லிட்டாங்க, அதனால நீ உண்மையை ஒத்துக்கிறதா உனக்கு பெட்டர்னு சொல்ல, அவ ஏதோ உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தெரியல, ஆர்குமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க உட்காந்து கோன்னு ஹீரோடைய பேரை சொல்லி பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இருக்கா. அப்படியே அந்த வெட்டிங்கான நாளும் வருது. இந்த வெய் நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு வெட்டிங் ட்ரெஸ்ல ஹீரோ கூட கல்யாணம் ஆக போகுதுங்கிற சந்தோஷத்துல வரா. அப்போ அங்க பிரஸ் மீடியா எல்லாம் வருது, எல்லாமே ஹீரோட ஏற்பாடு தான் போல. இந்த வெய் என்ன நினைச்சுக்கிறானா, தனக்கு ஹீரோ கூட மேரேஜ் ஆக போறதால இன்டர்வியூ எடுக்க தான் பிரஸ் மீடியா எல்லாம் வந்திருக்கு நினைச்சுக்கிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் மிஸ்ஸிங் கேஸை ஹேண்டில் பண்ண இந்த போலீஸ் இந்த வெய் கிட்ட வந்து, நீங்க மே 30 அன்னைக்கு மிஸ் ஜியாவை சீனரி ஸ்பாட்ல தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஐ விட்னஸ் இருக்கு, நீங்க எது பேசினாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க போல, ஷென்னு கூட தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ் ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஜியான்னு சொல்லாம மெங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் அவங்களுடைய ஐடென்டி இதுக்கப்புறம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அவங்க பேரெல்லாம் மாத்திட்டாங்க போல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இல்லாத அந்த வீட்ல ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி அந்த வீட்ல ஹீரோயின் கூட இருந்த அந்த பழைய நினைவுகளை நினைச்சு நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இங்க அப்படியே சீன் கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து நல்லாவே வளர்ந்துருக்கா. இப்போ ஹீரோயின் அவங்க பையன் கூட தான் யாருக்கும் தெரியாத வேறொரு சிட்டில இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் அவங்க பையன் கூட ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கிறான். நேத்து தானே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் கேட்குற மாதிரி தெரியல, நானே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போயிடறான். பையனை பிடிக்க ஹீரோயினும் பின்னாடி தான் ஓடி வராங்க. அந்நேரம் பார்த்து ஹீரோவும் பெயிண்டிங் ஆர்ட் வாங்க ஒரு கடைக்கு வராரு. அந்த ஆர்ட்டெல்லாம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க, ஓடி வந்த அந்த குட்டி பையனும் நேரா வந்து ஹீரோ மேலே மோதிடுறான். பின்னாடியே ஓடி வந்த ஹீரோயினும் அந்த குட்டி பையனை பிடிச்சி ஜிங் சிங் என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு அங்கிள் மேல மோதின, முதல்ல அங்கிள் கிட்ட சாரி சொல்லுன்ட்டு நிமிந்து பாக்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறாரு. யார் முகத்திலயும் முழிக்க கூடாதுன்ட்டு இவ்வளவு நாளும் தனியா வந்து வாழ்ந்தாங்களோ இப்ப அவர் முகத்தையே பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. மிஸ்டர் கு நீங்க எப்படி இங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஜியா நீயான்னு சொல்லி ஹீரோவும் ஷாக் ஆக, உடனே ஹீரோயின் யாருன்னே தெரியாத மாதிரி, இல்லை என் பேரு ஜியா இல்லை என் பேரு மிங், நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ட்டு அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. இல்லை எனக்கு தெரியும் நீ என்னுடைய ஜியா தான். ஜியா என்ன மன்னிச்சிடுமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், எதையுமே நான் நியாயப்படுத்த விரும்பல, அதுக்காக இத்தனை வருஷமா என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிக்க, ஹலோ பேட் அங்கிள் எதுக்காக எங்க அம்மா கையை பிடிக்கிறீங்க, என்ன எங்க அம்மா புள்ளி பண்ண பாக்குறீங்களா, நான் இருக்க வரைக்கும் அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி அந்த குட்டி பையனும் பயங்கர தைரியமா பேச, என்ன அம்மாவன்னு சொல்லி ஹீரோவும் சந்தனு மாம் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. சார் நீங்க
யாருன்னு எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்ட்டு அந்த குட்டி பையனை கூட்டிட்டு எஸ்கேப் பண்ண போதுன்ட்டு ஹீரோயினும் கடகடன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்ல நம்ம குட்டி பையன் ஜிங்ஸியை தான் காமிக்கிறாங்க. அவ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மொபைல்ல ஹீரோட இன்டர்வியூ தான் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கூப்பிட்டு, அம்மா அம்மா இங்க பாருங்களேன், இந்த அங்கிள் தானே காலையில அவங்கள புள்ளி பண்ணாரு, இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேக்குறான். உடனே ஹீரோயினும் ஓடி வந்து எதுக்கு படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த போனை எடுத்து மூடி வச்சுட்டு குட்டி பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. எப்படியோ ஹீரோவும் ஹீரோயின் அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்துடுறாரு. அங்க ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின், இப்போ எதுக்காக என்னுடைய வீட்டுக்கே வந்துட்டீங்க? நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னுடைய பேர் மெங்க, என்னுடைய பேர் ஜியா இல்லைன்னு. தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி ஹீரோவை திட்டி அப்பவும் வெளியில தான் போக சொல்றாங்க. இங்க ஆபீஸ்ல இருக்கும்போது ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொல்லிட்டு போல அவருடைய அசிஸ்டன்ட் நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த செட்டிக்கு போயிருக்காங்க. அங்க போய் தான் அந்த ஷாப்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க போகும்போதே பிரெக்னெண்டா தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தா அப்ப அங்க இருக்கிறது ஜியாதான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மறுநாளே ஹீரோயினை பார்க்க அவங்க வீட்டுக்கே மறுபடியும் போறாரு. அங்க ஹீரோயினை பார்த்ததுமே, மிங் இதுதான் உன்னுடைய நியூ ஐடென்டிட்டியான்னு ஹீரோ கேட்க, இப்போ எதுக்கு மறுபடியும் என்ன தேடி வந்திருக்கீங்க, இதோட என்ன ஃபாலோ பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கங்கன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, ஜியா நீ என்னை விட்டு பிரிஞ்சு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நீ என்ன மன்னிக்கவே மாட்டியான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், நீங்க எல்லாமே என் லைஃப் நல்லா தான் இருக்கு, இதுக்கப்புறமே என் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம என்ன பண்ணாலும் ஹீரோயின் நம்மள மன்னிக்கவே மாட்டா போல இருக்குன்ட்டு ஹீரோவும் வெக்ஸாய் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் ஓடி வந்து, அப்பா அப்பா அம்மாவை நீங்க ஏதாவது கோவப்படுத்திட்டீங்களா, அதனால தான் அம்மா உங்க மேல இவ்வளவு கோவமா இருக்காங்களான்னு கேட்குறான். இவன் அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடும் போது ஹீரோவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆமா நான் தான் அவருடைய அப்பான்னு எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறாரு. அதெல்லாம் சீக்ரெட், நான் அந்த சீக்ரெட் அவங்க கிட்ட சொல்லணும்னா நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தராரு. அந்த பையன் அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோ கிட்ட, நான் அம்மாவோடைய ட்ராயர்ல உங்களுடைய போட்டோ பார்த்தேன், அது மட்டும் இல்லாம உங்க இன்டர்வியூ பார்த்தேனா, அதுல உங்க சர்நேமும் கோ, என்னுடைய சர்நேமும் கோ, அதை வச்சுதான் நீங்க தான் என் அப்பாவா இருப்பீங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணினேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, சரி உங்க அம்மா என் மேல ரொம்பவே கோபமா இருக்கா, உங்க அம்மாவை சமாதானப்படுத்த எனக்கு ஏதாவது ஐடியா கொடுன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜிங்ஸியும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோடைய காதுல ஏதோ ஒரு பிளான சொல்றான். இங்க ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது அந்த குட்டி பையன் நைஸா ஹீரோயின் கிட்ட வந்து, அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்கிட்ட சுத்தமா பணம் இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லம்மா, பாவம் தெருவில் சுத்திட்டு இருக்கான், அவனை கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்குறான். ஜிங் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அந்த பையனோட பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அந்த பையன் நம்ம வீட்டில் தங்கிப்பா, நான் போய் கூட்டிட்டு வருவான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. ஹீரோயின் ஓகே சொன்னது ஜிங்ஸிக்கா சந்தோஷம் தாங்க முடியல, என் ஃப்ரெண்டு நம்ம வீட்டு வாசல தான் நிற்கிறான், இப்பவே போயிட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு ஹீரோ தான் உள்ள கூப்பிடுறான். அங்க ஹீரோவை பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இருந்தாலும் பையன் ஆசைப்படுறானே என்ன பண்றதுன்ட்டு வீட்டுக்குள்ள அலோவ் பண்றாங்க. சரின்ட்டு ஹீரோவுக்கு பெட்ஷீட்லாம் கொண்டாந்து கொடுத்து, என் வீடு ரொம்ப சின்ன வீடு, அதனால இந்த சோஃபாலே படுத்து தூங்கின்னு சொல்லிட்டு போறாங்க. எப்படியோ பிளான் பண்ணது சக்சஸ் ஆயிடுச்சுட்டு ஜிக்ஸையும் ஹீரோவுக்கு சேர் ஆஃப்லாம் பண்ணிட்டு போறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவும் ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோ ஹீரோயின் குழந்தைன்ட்டு 3 பேருமே பபிள் ஷூட்லாம் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி இவங்க ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, ஜெயிலுக்கு போன பே எப்ப ரிலீஸ் ஆனான்னு தெரியல, குட்டி பையனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து அவன் கையை பிடிச்சி எங்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. குழந்தைய காணுமேட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு போறவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. ஹீரோ தான் ஹீரோயினையை சமாதானப்படுத்தி அவருடைய அசிஸ்டன்ட் அங்கிளுக்கு கால் பண்ணி குழந்தைக்காரன்ட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வே ஹீரோக்கு கால் பண்ணி, நான் வை பேசுறேன், நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்கறா. என்னாலலாம் உன்னை மீட் பண்ண முடியாது, நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண பாக்குறாரு. கோ என்ன நீங்க மீட் பண்ணாட்டி பரவாயில்ல, உங்க குழந்தைய மீட் பண்ண கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு கேட்கறா. நெக்ஸ்ட் குழந்தைய தான் காமிக்கிறாங்க. ஜிங்ஸி வே கிட்ட, ஆன்ட்டி என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என் அம்மா வர தேடுவாங்க, என்ன கூட்டிட்டு போய் வீட்டுல விடுங்களேன்னு சொல்றான். டேய் நான் ஒன்னும் உனக்கு ஸ்ட்ரேஞ்சர் இல்லடா, நான் உங்க அப்பாவுடைய ஃபியான்சி தான், அதனால நானுமே உனக்கு அம்மா தான் சொல்றா. இல்லை நீங்கள் ஒன்றும் என் அம்மா இல்லை, என் அம்மா கிட்ட என்ன கூட்டிகிட்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறான். பாரு அந்த ஜியா மாதிரியே இருக்கு, வாயை முறான்னு சொல்லி குழந்தைய அடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஓட பார்க்குறான். உடனே வே குழந்தையோட கழுத்துல கத்திய வச்சு, ஏ ஜியா இப்போ மட்டும் நீங்கள் 2 பேரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இந்த குழந்தையோட கழுத்தை இப்போவே கட் பண்ணி போட்டுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இந்த பைத்தியக்காரி செஞ்சானு செஞ்சிருவான்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் எட்டே நின்று, வே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க, டக்குனே ஹீரோடைய பையனும் அவ கையை பிடிச்சி கடிச்சு விட்டுட்டு ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல ஓடி வந்துடுறான். உடனே ஹீரோடைய சர்வன்ட் போயிட்டு அவளை லாக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்க அப்படியே சீன் கட் பண்ண கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் எப்படி ஹீரோ கிட்ட செக்ரட்டரியா ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி ஹீரோ கிட்ட வந்து, மிஸ்டர் கோ என்ன இன்னமும் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய இன்னைக்கு ஷெடியூல்ஸ் இருக்கு, இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கெல்லாம் போர்ட் மீட்டிங் இருக்கு, ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் ஆன்லைன் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஷெடியூல்ஸை கரெக்டா எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அடக்கிட்டே போறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அவர் பக்கத்துல க்ளோஸா உட்கார வச்சு, என்ன மேடம் இப்பெல்லாம் ரொம்பவே பிஸியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பையன் சிங்ஷனும்
அங்கே ஓடி வரான். உள்ள அவங்க அம்மா அப்பா க்ளோஸாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அச்சோன்னு சொல்லி கண்ணை பொத்துக்கிட்டே அம்மா இன்னைக்கு நான் கண்டிப்பாக ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். டேய் இன்னைக்கே லீவ் போட்டால் கண்டிப்பாக அம்மா கிட்ட அடி வாங்குவோன்னு சொல்லி ஹீரோயினும் சின்னதாக மிரட்ட அவனு சிரிச்சுக்கிட்டே கதவை லாக் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். குட்டி பையன் பண்ணதை பார்த்து ஹீரோயினும் கியூட்டாக சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் ஹீரோயினையும் கிஸ் பண்ணுறதோட இந்த சூப்பரான ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.